தேவனுடைய பிள்ளைய, நீ தனிமை அல்ல. உனக்கு இருக்கிற பயத்தை விட உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற எதிர்காலம் பெரியது. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி ஆண்டவர் அமைத்து தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க? இந்த வசனத்தை ஆண்டவர் எப்பொழுது யாருக்கு சொன்னாருங்க? ஒரு மகனை குறித்த ஒரு தகப்பனுடைய பாரத்தை அறிந்த தேவன் அந்த தகப்பனுக்கு சோர்ந்து போன நிலைமையில் உற்சாகப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உன்னுடைய விசுவாசத்தை தளர விடாதே என்று சொல்லுகிறார். எந்த நிலைமையிலும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய கூடும். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? எப்பொழுதுமே அதைரியத்தையும் பயத்தையும் வியாகுலத்தையும் நம்பிக்கற்ற நிலைமையை கொண்டு வருகிறவன் தான் பிசாசு. ஆனால் எந்த நிலைமையிலும் தைரியப்படுத்தி, எந்த நிலைமையிலும் விசுவாசத்தை பலப்படுத்தி அற்புதத்தை செய்து அநேக ஜனங்களுக்கு முன்ன சாட்சியாக நிறுத்துகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய நிலைமையை கண்டு, உங்கள் சூழ்நிலை கண்டு தளர்ந்து போயிருக்கிறீங்களா? நம்பிக்கை அற்றவர்களாய் போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. எந்த நிலைமையிலும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்குள் விசுவாசமாக இருங்க, ஆண்டவரை நம்புங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார், மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் அதிகரிக்கட்டும். எது முடிவு என்று நினைத்தாயோ அதையே நான் ஆரம்பமாக உனக்கு மாற்றி அற்புதத்தை செய்து உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் ஆண்டவர். இந்த இடத்துல ஒரு பிள்ளைக்காக ஒரு தகப்பன் கண்ணீரோடு ஏங்கி கொண்டிருக்கிற நிலைமையில தான் ஆண்டவர் அந்த தகப்பனோடு கூட பேசுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பயத்தோடு வேதனையோடு இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கிற இவர்களுடைய நிலைமையை நீர் கண்ணோக்கி பாரும். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்யும், சாட்சியாக நிறுத்துவீராக. மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.